அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் நூலை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். 15ஆம் நூற்றாண்டிலே அருணகிரிநாதர் முருகப்பெருமான் முத்தை தரு பத்தி திருநகை என்று முதலடி எடுத்து கொடுத்து அவரை திருப்புகழ் பாடச் சொன்னார். இறைவனே முதல் அடி எடுத்து கொடுத்து பாடச் சொல்வது தமிழிலே மட்டும்தான் இருக்கிறது. இதுபோல சேக்கிழார் பெருமானுக்கு உலகெல்லாம் என்று நடராஜ பெருமான் அடியெடுத்து கொடுத்திருக்கிறார். இந்த திருப்புகழ் சந்த முறையிலே பாடப்பட்டிருக்கிறது. வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று சொல்வார்கள். கசட தபர, எரள வழல, ஞங்கன நமன என்று 3 தமிழ் இனங்கள் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த நூல் பாடப்பட்டிருக்கிறது. இந்த நூல் எங்கெல்லாம் பாடப்பெறுகிறதோ அந்த இடத்திலே முருகப்பெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். முருகப்பெருமானுடைய தரிசனமும் கிடைக்கும். திருஞான சம்பந்தரைப் போல பாட வேண்டும் என்று அருணகிரிநாதர் புவியதனுள் பிரபுவான புகழையில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமை எனக்கு அருள்வாயி என்று திருப்புகழே வேண்டினார். அதுபோலவே திருஞான சம்பந்தரும் 16,000 பாடல்கள் பாடினார். அருணகிரிநாதரும் 16,000 திருப்புகழ் பாடல்கள் பாடியிருக்கிறார். ஞானசம்பந்தர் பாடிய பாடல்களும் முழுமையாக கிடைக்கவில்லை. அதுபோல் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் முழுமையாக கிடைக்கவில்லை. கிடைத்தவற்றை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தினந்தோறும் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும் போது ஒரு திருப்புகழை பாடி அவருடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போது ஒரு சிறிய திருப்புகழை அடியேன் கூறுகிறேன். அன்பர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும். வசனமிகவேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உடலாதே, இசை பயில் சடாட்சரம் அதாலே, இகபர சௌபாகியம் அருள்வாயி, பசுபதி சிவாக்கிய உணர்வோனே, பழனிமலை விட்டருளும் வேளா, அசுரர் கிளைவாட்டி மிகவாழ அமர சிறைமீட்ட பெருமாளே, இசை பயில் சடாட்சரம் அதாலே, இகபர சௌபாகியம் அருள்வாயே என்று இகத்திலையும் பரத்திலையும், இந்த உலகத்திலையும் அந்த உலகத்திலையும் இந்த ஆன்மா நல்ல நிலை பெற வேண்டும் என்று பழனி திருப்புகழே அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். இதை நாம் தினந்தோறும் முருகப்பெருமானிடத்தில் வேண்டும் போது பாடி அவர் திருவருளை பெற வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.